குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டபிள்யூபி ஏட்ஸ் எழுதின ஈஸ்டர் 1916 என்கின்ற ஒரு போம். இது 1916 ஈஸ்டர் தினத்து அந்த சமயத்தில் அயர்லாண்டில் ஒரு பெரிய ரெபல்லியன், ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. Ireland, we know well, Great Britain consists of England, Ireland and Scotland. இது மூணு சேர்ந்தது தான் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம், கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரேட் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அயர்லாண்ட் தனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அது போராடியது. அப்போ அந்த பேட்ரியட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த போராட்ட வீரர்கள், இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த நாட்டில் பேட்ரியட்ஸ், அந்த நாட்டுப்பற்று மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு புரட்சி நடத்துகிறாங்க. அந்த புரட்சி நடத்தும் போது அதுதான் ஈஸ்டர் 1916 நடத்தின புரட்சி. அந்த புரட்சி நடத்தி அந்த அயர்லாண்டில் இருக்கக்கூடிய டப்ளின் என்கின்ற ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தினுடைய கிரேட் போஸ்ட் ஆஃபீஸ், அதான் ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸை கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இங்கிலாண்டும் விடலை. ஏன்னா இங்கிலாண்டுக்கு உலகம் முழுவதும் அவர்களுக்கு காலனி நாடுகள் இருக்குது. அதனால் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த புரட்சி பண்ணவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வேட்டையாடுறான். அதில் நிறைய ஆண்களும் பெண்களும் இறந்து போய்விடுகின்றார்கள். அதில் கைது பண்ணின லீடர்ஸ் எல்லாம் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி 16 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதாவது 16 பேர் சரண்டர் ஆகிறாங்க. அதாவது நிறைய எல்லாத்தையும் வேட்டையாடி கொல்றாங்க. கொல்லும்போது சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆகிட்டா அவங்கள கொல்லக்கூடாது. ஆனால் சரண்டர் ஆனவங்களில் நிறைய பேரை கொன்னுடுறாங்க. அதில் பியர்ஸ் என்ற ஒரு லீடர், கொனோலி என்கின்ற லீடர், இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாமே இறந்து போயிடறாங்க. அப்போது டபிள்யூபி ஏட்ஸ் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அவருக்கு ரத்தம் சிந்தி ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் சரி அது நல்லதில்லை. ஏன்னா இவன் கவிஞன், ஒரு கவிஞர்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இப்போது ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்குது. அந்த இதில் இது ரைட்டு தப்பு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு யுத்தம் என்பது எவ்வளோ பேரை பலி வாங்குது இல்லையா? சாதாரண மக்கள் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? எதுக்காக அவங்க சாகணும்? அதனால் ஒரு இது மாதிரியான உள்நாட்டு கலவரம், போர், ரத்தம் சிந்துகின்ற ஒரு விஷயத்தில் டபிள்யூபி ஏட்ஸ்க்கு உடன்பாடே இல்லை. ஆனாலும் இந்த பேட்ரியாட்ஸ் இருக்காங்க இல்லையா, எதுவுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதை பற்றியும் இல்லாமல் இந்த நாடு விடுதலை அடையணுங்க. அந்த ஒன்று தான், இந்த ஒரு குறிக்கோள். அவங்க கூட பேசினாலும் சரி, உட்காந்துருந்தாலும் இதை பற்றியே பேசுவான். அல்லது பேசாமல் சீரியஸாக இருப்பான். பேசுனீங்கன்னா இதை பற்றி தான் பேசுவான். அவங்களுடைய அந்த நாட்டுப்பற்று, அவர்களுடைய உணர்வு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த ஈஸ்டர் 1916 என்கின்ற லாங் போம், 4 ஸ்டான்சஸ், கிட்டத்தட்ட ஒரு 80-84 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட, எந்த விதமான ரைம்ஸ் பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாத ஒரு லாங் போம் டபிள்யூபி ஏட்ஸ் எழுதியிருக்கிறார். Now we see the poem Easter 1916, the first stanza. I have met them. நான் அவர்களை சந்தித்திருக்கிறேன். யார் அவர்கள்? த பேட்ரியட்ஸ். இந்த நாட்டின் புரட்சிக்காக குரல் கொடுத்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த ரிபல்ஸ், அந்த போராட்டக்காரர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எப்போ? க்ளோஸ் ஆஃப் டே என்றால் அந்த பகல் பொழுது முடிகின்ற நேரம். அந்த டே பகல், க்ளோஸ் பகல் பொழுது முடிகின்ற நேரம் அப்படின்னா அந்த மாலை மருங்கி இரவு வருகின்ற அந்த நேரத்தில் நான் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். கம்மிங் வித் வைவிட் ஃபேஸஸ்,
அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா வைவிட் அப்படின்னா உயிரோட்டம் உடைய. ஏன்னா எப்படியும் அதை நம்ம பிடிச்சிடணும், இதை பிடிச்சிடணும், அந்த தோழர்கள் நம்மோட சேர போகிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா பிரிட்டனை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம். அவன் பேச்சே பார்த்தீங்கன்னா அவன் பேசும்போதே இன்னும் நாளைக்கே இவங்களுடைய செயல்பாட்டால் நாளைக்கே சுதந்திரம் கிடைக்கிற மாதிரியே பேசுவான். அந்த அந்த அளவுக்கு அந்த உயிரோட்டம் இருக்கும். நீங்கள் எல்லா புரட்சிக்காரனும் அந்த வேகம் இருக்கும். அந்த வேகம் இருந்தால் தான் அவன் பேட்ரியட். அவன் வேகம் இல்லாமல் பண்ண மாட்டான். அட ஏங்க இதை போயிட்டு அதெல்லாம் சரி வராதுங்க, ஒரே வார்த்தையில் சொல்லிடும். ஆனால் அவனுக்கு போராட்டி நாளைக்கு நடக்கிற இந்த போராட்டத்தில் எப்படி நமக்கு ஜெயிச்சிருவோம், அப்படியே நாட்டையே நம்ம பிடிச்சி வைக்கணும், அப்படி தான் கனவு கண்டுட்டு இருக்கோம். அதுதான் வைவிட் பீப்புள். ஸோ கம்மிங் வித் வைவிட் ஃபேஸஸ், அவருடைய முகத்தில் அந்த உயிரோட்டம் தெரிகிறது. ஃப்ரம் கவுண்டர். கவுண்டர் அப்படின்னா ஷாப்புன்னு அர்த்தம். ஷாப். ஏன்னா ஷாப்புனாக்க நீங்கள் பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை தருவதற்கு ஒரு கவுண்டர்னால் அந்த பெரிய ஹோப். நீங்கள் டிக்கெட் கவுண்டர்னு சினிமா தியேட்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன இது இருக்கும், அது வழியாக நீங்கள் காசு கொடுக்கணும், அவங்க டிக்கெட் அது வழியாக கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு கடையில் போய் நீங்கள் பொருள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸ் இருக்கும், அதில் ஒரு கவுண்டர் வழியாக பொருள் கொடுப்பாங்க, நீங்கள் காசு கொடுக்கணும். அது மாதிரி. ஸோ கவுண்டர் என்பது இந்த இடத்துல ஷாப்பை குறிக்கிறது. ஸோ ஏதோ ஷாப் வச்சுருந்துருப்பான், அதாவது ஏதோ ஒரு ஷாப்பில் வேலை செய்கிறவனாக இருப்பான் அவன், அந்த ஷாப்ஸ்லேருந்து. ஆர் டெஸ்க்கு, அல்லது டெஸ்க்குங்க ஒரு ஆஃபீஸ். அதாவது சாயங்காலம் எல்லாம் அவன் வேலையை விட்டுட்டு கடையில் வேலை செய்கிறவன், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், அல்லது கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறவன், எல்லாம் சுதந்திர போராட்டம்னா எல்லாம் வந்துடும். ஸோ அந்த கடைகளிலிருந்து அலுவலகங்களில் இருந்து அமங் கிரே 18th century ஹவுசஸ், 18ஆம் நூற்றாண்டு வீடுகள். 18ஆம் நூற்றாண்டு ஒரு கிரே கலரில் இருக்கிற வீடு. அப்போ 18ஆம் நூற்றாண்டு வீடுனா என்ன அர்த்தம்? இவன் சொல்கிறது 20ஆம் நூற்றாண்டு, 1916 அப்படிங்கன்னா பிட்வீன் 1900 to 20th 100, 1900லேருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது 20ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுனா 1800லேருந்து 1900 வரைக்கும் இருக்கிறது தான் 19th century. இவன் சொல்கிறது 18th century. 18th century 1700லேருந்து 1800 வரைக்கும் உள்ள அப்போ கட்டின வீடு. இப்போ நம்ம பேசுகிறது 1916. அப்போது இவன் கணக்குப்படி வச்சுக்கிட்டாலும் குறைஞ்சது 116 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட பழைய வீடுன்னு அர்த்தம். பழமையான வீடுகள்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிரே 18th century ஹவுசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அமங் கிரே 18th century ஹவுசஸ், ஒரு பழுப்பு நிறமான 18ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த ஒரு பழமையான வீடுகளில் இருந்தும், அலுவலகங்களில் இருந்தும், கடைகளில் இருந்தும், அந்த கடைகள் அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது அதை நடத்தி கொண்டிருப்பவர்கள், வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த க்ளோஸ் ஆஃப் த டேல வருவாங்க. எங்கே வருவாங்க? ஒரு கிளப்பு, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல நான் அவங்கள பார்த்துருக்கேன். I have met them at close of day coming with vivid faces from counter or desk among grey 18th century houses. I have passed with a nod of the head. நான் அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க, அல்லது நான் கடந்து செல்வேன், அல்லது நான் உட்காந்துருப்பேன். அவங்க இந்த பக்கம் போகும்போது அவங்கள எனக்கு தெரியும். இப்போது நமக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? வாங்க, ஒரு தலையாட்டுவோம்ல, ஜஸ்ட் எ ஜெஸ்டர். நாம் அவர்களை அறிந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு ஒரு தலையை அசைப்போம், ஒரு புன்முறுவல் பூத்துக்கிட்டு ஒரு தலையை அசைப்போம், அல்லது ஒரு எம்டி வேர்ட்ஸ், குட் மார்னிங், ஹலோ, ஹாய், இதெல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். ஹாய், உடனே டிக்ஷனரி எடுத்து ஹை என்பதற்கு என்ன அர்த்தம், என்ன சொன்னார், என்ன சொன்னார், ஹைன்னு சொன்னார், அவ்வளோதானே. குட் டே, மார்னிங், குட் ஈவினிங், ஏதோ ஒன்று சொல்கிறோம். அது மாதிரி ஒரு மீனிங்லெஸ் வேர்ட்ஸு, அல்லது ஜஸ்ட் நாடிங் மை ஹெட். நாட் அப்படின்னா தலையை இப்படி அசைக்கிறதுக்கு பேர் நாடுன்னு பேர். அப்படி நாட் மை ஹெட். ஐ ஹவ் பாஸ்ட் வித் எ நாட் ஆஃப் த ஹெட் ஆர் பொலைட் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் இருக்குமே, இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். யாரையாவது புதுசாக பார்த்துட்டோம், நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்துட்டா ஒரு சிரிப்போம், ஹாய் அப்படிம்போம். சும்மா அந்த மாதிரி ஒரு பொலைட்டாக மீனிங்லெஸ் வேர்ட்ஸை தலையாட்டுவேன், அல்லது அவங்கள பார்த்து அவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் என்பதற்காக ஹாய் அப்படிம்பேன். அவங்க ஹாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
இது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அல்லது ஹேவ் லிங்கர்ட் அ வைல். லிங்கர்ட் அப்படின்னா சற்று நேரம் அங்கே தயங்கி நிற்கிறது. அவங்க தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா தோளில் கை போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அவங்க எனக்கு தெரியும். அவங்களும் என்னை பார்த்துருக்காங்க, நானும் அவங்க பார்த்துருக்கேன். இந்த இடத்துல அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதனால அவங்கள பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் தலையை ஆட்டிட்டு போயிடுவேன். அல்லது சில சமயங்களில் லிங்கர்ட் அ வைல், அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படி தடுமாறி நிற்பேன். அண்ட் செட் அப்படி செட் அப்போ சொல்லுவேன். தடுமாறி நின்று அப்போ என்ன சொல்லுவேன்னா பொலைட்டாக இந்த மீனிங்லெஸ் வேர்ட்ஸை சொல்கிறேன். சிலர் போகும்போதே ஹாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் நின்று ஹாய் அப்படின்னு அப்படி நின்று சொல்லிட்டு அப்படி போவேன். அப்படி நான் போயிருக்கேன். பொலைட் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். அண்ட் தாட் பிஃபோர் ஐ ஹட் டன் ஆஃப் எ மாக்கிங் டேல் ஆர் எ கிப். மாக்கிங் டேல் ஆர் எ கிப். கிப்பிங் அப்படின்னு சொன்னால் கிப்பரிங். கிப்பரிங் என்பது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாஃப். ஸ்மைல், லாஃப் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. கிப்பரிங் அப்படின்னா இழிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா இப்போ இழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கிப்பர்னு பேர். அங்கே அப்படி தான் நடக்கும். ஐ ஹாவ் லிங்கர்ட் அ வைல் அண்ட் செட். அப்புறம் அப்படியே கொஞ்சம் என்ன ஹாய் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வரல எல்லாம் அங்கங்கே இருப்பாங்க. ரைட், அந்த இடத்த ஒரு என்டர்டெயின் பண்ணணும்ல. இவர் ஒரு கவிஞர் தானே. அப்போ என்ன பண்ணுவார்னா சில சமயங்களில் ஏதாவது ஒரு கதை சொல்லுவார். பொலைட் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். அண்ட் தாட் பிஃபோர் ஐ ஹட் டன் ஆஃப் அ மாக்கிங் டேல். பிஃபோர் அதாவது இந்த கதைகளை சொல்லுவதற்கு முன்பாக. ஆர் எ கிப்னா கிப்பரிங், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக. அதாவது ஒரு டைட்டாக அந்த இடம் இருக்குது. அப்போது ஏதோ விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்னா அப்படி ஒரு கதையை எடுத்து விடுவேன். இந்த கதையெல்லாம் எடுத்து விடுறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து சும்மா ஒரு தலையாட்டுவேன். அல்லது ஒரு மீனிங்லெஸ் வேர்ட்ஸு சிலது சொல்லுவேன். சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே ஏதாவது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் மூட்டுற மாதிரி இல்லை லாஃப் சிரிக்கிற மாதிரி நான் ஏதாவது சொல்லுவேன். ஆஃப் எ மாக்கிங் டேல். மாக்கிங்னா கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு டேல் ஸ்டோரி. ஆர் எ கிப்னா கிப்பரிங், சிரிக்க வைக்கிறதுக்கானது. டு ப்ளீஸ் எ கம்பேனியன். எதுக்காகனா டு ப்ளீஸ் எ கம்பேனியன் அரவுண்ட் த ஃபயர் அட் த கிளப். அந்த கிளப்பில் ஏன்னா ஈவினிங் ஹவர்ஸ். இப்போ இருக்கிற அயர்லாண்டு குளிர் மிகுந்த நாடு. அந்த அயர்லாண்டு, இங்கிலாந்து எல்லாம் குளிர் மிகுந்த நாடு. அது சாயங்கால நேரம், இருட்டின நேரம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு குளிரும். அதுக்காக நடுவில் விறகெல்லாம் போட்டு நெருப்பு எரிய வச்சுட்டு சுற்றிலும் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் நான் ஒரு ஜாலியாக ஒரு கதை சொல்லுவேன். அதில் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன். பீயிங் எ சர்டன் தட் தே அண்ட் ஐ பட் லிவ்ட் வேர் மோட்லி இஸ் வேர்ன். மோட்லி அப்படின்னா இட் இஸ் அ ட்ரெஸ் வேர்ன் பை சர்க்கஸ் பபூன். சில சர்க்கஸில் இருக்க பபூன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, பட்டையாக பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு, வெள்ளைன்னு அப்படியே அவன் ட்ரெஸ்ஸு பூரா அப்படி இருக்கும். அதுக்கு தான் மோட்லி ட்ரெஸ்ஸுன்னு பேர். ஆனால் இப்போ எல்லாம் சாதாரணமாக எல்லாருமே இப்படிலாம் சாதாரண ஒரு சட்டை கூட இந்த மாதிரி நிறைய கலர்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் அப்போ அதுக்கு பேர் மோட்லி ஃபூல்னே பேர். சர்க்கஸில் இருக்க கோமாளி தான் அந்த மாதிரி படம். இந்த மாதிரி ஒருத்தன் போட்டானா அவனை கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பேர் மோட்லி ஃபூல். மோட்லினா பல்வேறு நிறங்களை கொண்ட ஆடைகள் இணைந்த ஒரு முட்டாள், மோட்லி ஃபூல். அந்த மாதிரி இந்த இடத்துல மோட்லி இஸ் வேர்ன். போன் என்றால் அணிந்திருக்கக்கூடிய, மோட்லி என்றால் பல்வேறு நிறங்களை உடைய ஆடை அணிந்திருக்கக்கூடிய. அப்படின்னா என்ன, இங்கே உட்காந்துருக்கவனா பல்வேறு ஆடை அணிந்திருக்கானா? அப்படி இல்லை, பல்வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஏதோ கிளப்பு, இப்போ நீங்கள் ஒரு பெரிய கிளப்பில் ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த அதுக்குரிய ஒரு லயன்ஸ் கிளப், ஒரு ரோட்ரி, ஒரு சேம்பர், இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஒரு சொசைட்டியில் ஒரு கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய உங்களுக்கு வாழ்க்கை தரம் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஸ்டேச்சரில் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் ஒரு ஸ்டேச்சர்லாம் கிடையாது. ஒரு கடை முதலாளியே உட்காந்துருப்பான். ஏன்னா இது நாட்டுப்பற்று, நாட்டுக்காக போராடுற இடம், எல்லாம் அந்த உணர்ச்சி இருக்கிற எல்லாரும் வந்திருப்பான். பாருங்கள், இவர் கவிஞர், இவர் அங்கே இருக்கார்.
கவிஞர் இருப்பார், வேலைக்காரன் இருப்பான், எடுபிடி இருப்பான், ஒரு வீட்டில் வேலை செய்கிற அம்மா இருக்கும், வீட்டுக்காரர் அந்த சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே வந்திருப்பான், கோட்டீஸ்வரன் இருப்பான், எல்லாம் வந்திருப்பான். ஏன்னா எல்லாம் அந்த நாட்டை சார்ந்தவர்கள். அதுக்காக அதனால தான் மோட்லி அப்படின்றான். பல்வேறு விதமான நிறங்களை உடைய அல்லது பல்வேறு விதமான வாழ்க்கை தரங்களை உடைய மனிதர்கள் அங்கே அந்த ஃபயரை சுற்றி உக்காந்துருக்காங்க. அவங்கள ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக நான் ஏதாவது ஒரு ஜோக்காக கதை சொல்லுவேன், அல்லது கிப்பரிங் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி நான் ஏதாவது செய்வேன். பீயிங் சர்டன் தட் தே அவர்கள் அண்ட் ஐ பட் லிவ்டு நாங்கள் வசிக்கிறோம், வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோன்னா வேர் மோட்லி இஸ் ஒன், பல்வேறு நிறங்களை உடைய ஆடைகளை அணிந்த, அப்படின்னா பல்வேறு விதமான வாழ்க்கை தரங்களை உடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும், அவர்களும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சேஞ்ச். இப்படி அதாவது வாழ்க்கை தரம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே வந்த உடனே எல்லாம் மாறிடும். எல்லாம் மாறி எல்லாருக்கும் ஒன்று தான் குறிக்கோள், என்ன? பேட்ரியட், நாட்டுப்பற்று, நாட்டின் விடுதலை, நாட்டின் சுதந்திரம், இப்படிங்கிற ஒன்றில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணோம். ஐயப்ப பக்தர்கள், ஐயப்ப சாமி போகிறவங்கள பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் சாமியாக போகிறவங்க அந்த இருமுடி கட்டுறதுக்கு கட்டுவாங்க, அப்புறம் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அவங்க தினம் அந்த சாயங்காலம் போய் அந்த பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்படி பாடும்போது அங்கே இருக்கிற எல்லாரையுமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டான்னாவே அவங்கள என்ன தான் சொல்லுவாங்க? எல்லாரும் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா பையன், சின்ன பையன், காலேஜில் படிக்கிற பையன், அவர் வந்து மாலை போட்டிருக்காரு. அப்போது அம்மா அப்பா என்னன்னு கூப்பிடுவாங்க அவங்கள? சாமி வாங்க அப்படி தான் சொல்லணும். எவடா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஐயப்பன். அதே மாதிரி அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் மாலை போட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பான். வெளியில் அவனுக்கு ஒரு பெரிய கார் நிற்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே அவன் ஒரு சாமி. பக்கத்தில் வந்து அவங்ககிட்டயே வேலை செய்கிறவன் ஒருத்தன் கூட இருப்பான், அவனும் ஒருத்தன். ஒரு மூணாவது வந்து இவன் வீட்லேயே தண்ணி அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பண்ணுறான். இவன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு 40 நாள் விரதம் இருந்தால் இவன் மாறிடுவான்னு சொல்கிற ஒரு லோஃபர், அவனும் அங்கே இருப்பான், அவனும் சாமி. எல்லாரும் சாமி. அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லாம் இங்கே வந்த உடனே எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுறான். அவன் ஒரு அயோக்கியனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், எல்லாம் அங்கே வந்து கம்ப்ளீட்லி சேஞ்சுடு, ஆல் சேஞ்சுடு, சேஞ்சுடு அட்டர்லினா கம்ப்ளீட்லி சேஞ்சுடு. இப்போ சேஞ்ச் ஆகி அவங்க என்னவா இருப்பாங்க? ஒன்லி ஒன் கண்ட்ரி, நாடு, சுதந்திரம். இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்படி ஆயிடலாம். எ டெரிபிள் பியூட்டி இஸ் பார்ன். எ டெரிபிள் பியூட்டி, டெரிபிள், பயங்கரமான. இந்த இடத்துல டெரிபிள் என்பது ஒரு பேட்ரியாட்டிக் டெத்து. நாட்டுக்காக உயிர் விடுகின்றவர்கள் அவர்கள், உயிர் விட்டவர்கள், விழப்போகின்றவர்கள் அவர்கள். அங்கே ஒரு நாட்டிற்காக உயிர் விடக்கூடியவர்கள் அங்கே பிறந்திருக்கிறார்கள். எ டெரிபிள் பியூட்டி இஸ் பார்ன் தேர். எல்லா நாட்டுக்காக உயிர் விடுறதுக்கு தயாராக வந்திருக்கான். நாளைக்கு போய் யுத்தம் வரும், இவங்க போய் ஏதோ பண்ணுவான். அப்போது அந்த நாட்டினுடைய ஆர்மி வந்து இவங்களை சுடும், செத்து போவான், எல்லாம் அவனுக்கும் தெரியும். ஆனால் அங்கே வந்திருக்கான். ஸோ எ டெரிபிள் பியூட்டி இஸ் பார்ன். இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா. Now we move to the second stanza. That woman's days were spent. That woman's அப்படின்னா கவுண்டஸ் மார்க்கி விஸ்ன்னு பேர். MARKIE மார்க்கி, WICZ மார்க்கி விஸ். இவங்க ஒரு கவுண்டஸ். கவுண்ட் பேரன் அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய ஜமீன்தார், பிரபு, அந்த மாதிரி ஒரு கவுண்ட், பெரிய கொஞ்சம் வசதியானவன். அவனுடைய ஒய்ஃபு கவுண்டஸ். அந்த கவுண்டஸ் மார்க்கிவிஸ் அப்படிங்கிற கவுண்டஸ் டேஸ் வேர் ஸ்பெண்ட். தட் உமன்ஸ் டேஸ், தட் உமன், ஹூ இஸ் தட் உமன்? தட் இஸ் த கவுண்ட் மார்க்கிவிஸ். அவங்களுடைய டேஸ், காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. அதை நாள் போய்கிட்டே இருக்கு, நாள் ஆயிடுச்சு. வேர் ஸ்பெண்ட் இன் இக்னரண்ட் குட்வில். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இக்னரண்ட், ரொம்ப விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் குட்வில்,
அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்லவங்க, அவங்க எதுவுமே தெரியாதவங்க. ஆனால் கவுண்டனுடைய ஒய்ஃபு, பிரபுனுடைய ஒரு ஒய்ஃபு. இன் ignorant and goodwill, her nights in argument until her voice grew shrill. அவங்க மேலிடம், பெரிய இடம் இல்லையா, ரொம்ப மேலிடம் பெரிய இடம் போயிட்டீங்கன்னா சத்தம் ஜாஸ்தி இருக்காது. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து, தம்பி 2 பரோட்டா கொண்டா சொல்லுவாங்கம்மா. இதே நீங்கள் டீ கடையில் உட்காந்து, இங்கே வாயா, என்னையா நீ கொண்டா கத்திடுவோம். ஏன்னா இதனுடைய ஸ்டேச்சர் வேறு. அங்கே நீங்கள் இப்படி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அவனை நம்மளை பார்த்துருவான். நீங்கள் பார்க்குறீங்கன்னு அவன் வந்துடுவான். வந்த உடனே விடணும். அப்படி இல்லைண்ணா வேற அப்படின்னு சாஃப்டாக தான் நீங்கள் கூப்பிடணும். அங்கே போய்ட்டு ஹோயின்னு கத்திலாம் கூப்பிட முடியாது. அப்போ சத்தம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா லோக்கல். இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக பேசவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப டிக்னிஃபைடு உமன். ஏன்னா அவங்க ஒரு கவுண்டஸ் இல்லையா. இன் ignorant goodwill, her nights in argument. ஆனால் இங்கே வர்றாங்க, அவங்களுக்கும் இந்த நாட்டுப்பற்று வர்றாங்க. இங்கிலாந்துலேருந்து நம்முடைய நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று அவங்களும் வர்றாங்க. வந்து இங்கே இரவு நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர். இங்கிலாந்து அங்கே அப்படி செஞ்சிருச்சு, இங்கே எப்படி செஞ்சிருச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சவுதி அரேபியா, ஈரான், அமெரிக்கா, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. என்னமோ நம்ம சரி ஏதோ பேப்பரில் பார்க்குறோம் அல்லது டிவியில் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்ததை வச்சு நம்ம கதையும் சேர்த்து கொஞ்சம் அடிப்போம். ஒன்றுமே பார்க்காதவன் உட்காந்துருந்தானாக்கா அவன் வேணும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அது மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியல, ஒரு இன்னசென்ட்டு, குட்வில், இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் கூட பேசுகிறாங்க. இப்போ பேசி 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 அவங்களுடைய குரல் வந்து என்ன ஷில் வாய்ஸ் ஆகிடுது. அப்படி ஷார்ப் ஆகிடுச்சு அந்த வாய்ஸு. அவங்க பேசி பேசி, வாட் வாய்ஸ் மோர் ஸ்வீட் தேன் ஹெர்ஸ் வென் யங் அண்ட் பியூட்டிஃபுல் she wrote to Harriet's. What voice more sweet than hers? Hers. அவளுடைய குரலை விட எந்த குரல் இனிமையாக இருக்கும்? ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சத்தம் போட்டே பேசுனதே கிடையாது. சத்தம் போட்டே பேச மாட்டாங்க. ஏன்னா கவுண்டஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா என்னம்மா கத்துவோம். அங்கெல்லாம் நீங்கள் யாரும் கத்த முடியாது. எல்லாத்துக்கும் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் உடனே போய் என் மகளை பார்க்கணும் அப்படின்னா மகள்கிட்ட போய் அம்மா அவங்க பார்க்கணுன்றாங்க அப்படின்னா மகள் அங்கே வருவாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்குவோம். இப்படி தானே இருக்கும், இருந்திருக்க முடியும். சாஃப்டாக தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சுதந்திர போராட்டம், ஒரே நாய்ஸாக இருக்கும். அப்படி நாய்ஸில் அவங்க குரல் ஷில் ஆகிடுச்சுன்னா இவங்க குரலை விட ஒரு இனிமையான குரல் வேறு எது இருக்க முடியும்? வாட் வாய்ஸ் மோர் ஸ்வீட் தென் ஹெர்ட்ஸ் வென் யங் அண்ட் பியூட்டிஃபுல். அவங்க ரொம்ப இளமையானவங்க, அழகானவங்க. ஷீ ரோட் டு ஹேரியட்ஸ். ஹேரியட்ஸை நோக்கி பயணம் போகி. ஹேரியட்ஸ் அப்படின்னா, ஹேரியட்ஸ் என்பது இந்த வேட்டையாட போகிறாங்க இல்லையா, அந்த வேட்டையாட போகும்போது இவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5, 6, 4, 5, 10 வேட்டை நாய்களை அழைச்சிட்டு போவாங்க. ஹவுண்ட் டாக் போகும். அந்த வேட்டைக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னாக்கா அங்கே ஏதாவது விலங்குகள் இருந்துச்சுன்னா டக்குன்னு வேட்டை நாய்களை அவுத்து விடுவாங்க. அந்த வேட்டை நாய்கள் போய் அதை பிடிக்கும். அப்புறம் போய் இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி செய்கிறவங்க. ஷீ ரோட் டு ஹேரியட்ஸ். ஹேரியட்ஸுங்கிற வேட்டை நாய்களுடன் சென்று ஹண்டிங், வேட்டையாடுவதற்கு செல்லக்கூடிய ஆள் இவங்க. அவங்க அங்கே இருக்காங்க. இவங்களுடைய குரலை விட இனிமையான குரல் எங்கே இருக்கிறது? அவங்களும் தான் வர்றாங்க. திஸ் மேன் ஹேட் கெப்ட். திஸ் மேன் அப்படிங்கிறது பீஸ் அப்படின்னு ஒருத்தன். பீஸ். இவன் ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார், ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். இவர் அங்கே இருக்கார். பீஸ், எ மேன் ஹேட் கெப்ட் எ ஸ்கூல். ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள். திஸ் மேன் பீஸ் அண்ட் ரோட் அவர் விங்டு ஹார்ட்ஸ். அவன் குதிரையில் போவான். விங்டு ஹார்ட்ஸ். விங்டு ஹார்ட்ஸ், விங் என்றால் இறகுகள் முளைத்திருக்கின்ற குதிரை. குதிரைக்கு இறகு, குதிரையே வேகமாக ஓடும். அதுக்கு ரெக்கை முளைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? பயங்கரமான வேகத்தில் போகும். அப்படி பயங்கரமான வேகத்தில் போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் திஸ் பீஸ். பீஸ் என்கின்ற இந்த ஸ்கூல் நடத்துகிற ஆள். திஸ் மேன் பீஸ். பீஸ்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். This man Peace had kept a school and rode our winged hearts.
அப்படி போவான். திஸ் அதர், இதில் இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவன், அவனுக்கு பேர் கமோலி அப்படின்னு பேர். கமோலி, COMMOLLY, COMM, கமோலி, OLLY, கமோலி. ஸோ பீஸ், இவனுக்கு கூட இருக்கிறவன் கமோலி. இவன் திஸ் அதர் மேன், இந்த இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த கமோலிங்கிறவன், இவன் ஐம் சாரி ரைட், rode our winged horse. This other man is அவன் தான் கமோலி, ஹிஸ் ஹெல்ப்பர். இந்த பீஸுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் ஹெல்ப்பர் அண்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு உதவியாகவும் இருப்பார், ஃப்ரெண்டாகவும் இருப்பார். அந்த ஸ்கூலுடைய வாத்தியாருக்கு, ஸ்கூல் வைத்திருக்கிறவருக்கு இவர் நண்பராகவும் இருப்பார், உதவியாகவும் இருக்கக்கூடியவர் அவர். அவர் பேர் தான் கமோலின்னு பேர். வாஸ் கம்மிங் இன் டு ஹிஸ் ஃபோர்ஸ். அவரும் இங்கே வருவார். ஆனால் வரும்போதே ஒரு ஃபோர்ஸோடு தான் வருவார். அவர் பேசும்போதே என்னையா நமக்கு நாளைக்கு இதெல்லாம் பார்த்துடணும் அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வருவார், பேசுவார். வாஸ் கம்மிங் இன் டு ஹிஸ் ஃபோர்ஸ். ஹீ மைட் ஹவ் ஒன் ஃபேம் இன் த எண்டு. நிச்சயமாக அவர் பேசுகிற பேச்சுக்கு இந்த போராட்டம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதாவது நீங்கள் போராட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ தீவிரமாக கலந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தானே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? எவ்வளோ போராட்டத்தில் எத்தனையோ பேர் கலந்துருப்பாங்க. ஆனால் பெரிய லீடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ பேர் தெரியும். இப்போ வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா அவர் மட்டுமா தனியாக போராடினார்? அவர் கூட எத்தனையோ பேர் போராடியிருப்பாங்க. ஆனால் போராடினவங்கள எல்லாம் கூட்டத்தில் போய் நின்றுருப்பாங்க, அவர் கூட ஃபாலோவராக இருந்திருப்பாங்க, அவங்களும் சிறை தண்டனைக்கு போய் அனுபவிச்சிருப்பாங்க, கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் வ.உ.சி தான் எல்லாத்தையும் லீட் பண்ணி போய் கடைசியில் அவருக்கு தான் பேர் கிடைச்சிச்சு. அது மாதிரி இந்த போராட்டம் முடிஞ்சிச்சுன்னா இவருக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஏன்னா அவ்வளவு இன்வால்மெண்ட்டாக அவ்வளோ ஃபோர்ஸிபிளாக பேசுகிறாரு, செய்கிறாரு. இந்த பீஸ், திஸ் அதர் his helper and friend was coming into his force. He might have won fame in the end. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிச்சயமாக ஃபேம், புகழ் கிடைக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஹிஸ் நேச்சர். அவருடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சிருப்பார். இந்த அயர்லாண்டுக்கு ஒரு சின்ன அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே பிரிட்டிஷ்காரனை வறுத்து எடுத்துருவார். என்ன நம்ம நாட்டை அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், என்ன எப்படி பண்ணாமல் எப்படி நம்ம நாட்டை இப்படி அவன் பேசலாம், இப்படி நினைக்கலாம், இப்படி செய்யலாம், அப்படி பண்ணுவார். அப்படி பேசக்கூடிய ஆள், ரொம்ப சென்சிட்டிவான ஆள். ஸோ சென்சிட்டிவ் இஸ் நேச்சர். அவருடைய நேச்சரை ரொம்ப சென்சிட்டிவாக தெரிகிறது. ஸோ டேரிங், ரொம்ப துணிச்சல் காரணம் கூட. அண்ட் ஸ்வீட் இஸ் தாட். ஆனால் அவனுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா இனிமையான சிந்தனைகள். இனிமையான சிந்தனைன்னா அவனே காதல் சிந்தனை அப்படி கிடையாது. அந்த போராட்டத்துக்கு இயைந்த சிந்தனைகள் உடையவர் அவர். திஸ் அதர் மேன், இன்னொருத்தான் இருக்கான், அவன் பேர் ஜான் மேக்ஃப்ரைடுன்னு பேர். ஜான் தெரியும், MAC, பிரைட், மேக்பிரைட், BRIDE, ஜான் மேக்பிரைடுன்னு ஒருத்தன் தான். இவனை நம்ம ஆளுக்கு பிடிக்காது, WB Yeatsக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நம்ம ஆளுக்கு ஒரு காதலி இருந்தா, மாட் கான், MAUD, மாட் கான், GONNE, கான்னு பேர். அந்த மாட் கான்கிற இவனுடைய காதலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அவன் தான். அதனால அவனை கண்டா இவருக்கு பிடிக்காது. அதான் சொல்ல, இன்னொருத்தன் தான் ஜான் மேக்பிரைடுன்னு பேர், லூசுப்ப, அவன் யூஸ்லெஸ் மேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தருங்க, திஸ் அதர் மேன், ஐ ஹவ் ட்ரீம்டு, நான் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னு சொல்லாமல் அப்படி சொல்லுவார். ஐ ஹவ் ட்ரீம்டு, நான் ஒரு காலத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஐ ஹவ் ட்ரீம்டு ஏ ட்ரங்கன், குடிகாரப்ப, ஏ வெயின் க்ளோரியஸ். அதாவது க்ளோரியஸ்னால் ரொம்ப பெருமை, வெயின் க்ளோரியஸ் அப்படின்னா யூஸ்லெஸ். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை பீத்துறான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பெருமை பீத்துறப்ப எ வெயின் க்ளோரியஸ் லவுட்னா இட்ஸ் அன் ஆக்வர்ட் ஃபெல்லோ, ஒரு எதுக்கும் உபயோகம் இல்லாத ஆக்வர்ட் ஃபெல்லோ, அதான் லவுட், LOUT, லவுட். அவன் லவுட்டு, குடிகாரன். நான் ஒரு காலத்தில் கனவு கண்டிருக்கேன். எதுக்கு நீ அவனை கனவு காங்குற, அதுக்கு தான் விஷயம் இருக்குது. ஸோ இந்த திஸ் அதர் மேன், ஜான் மேக்பிரைட் இருக்கான் பாருங்க, அவன் ஐ ஹட் ட்ரீம்டு எ ட்ரங்கன் வெயின் க்ளோரியஸ் லவுட்.
ஹி ஹட் டன் மோஸ்ட் பிட்டர் ராங். இந்த பையன் ஒரு மோசமான காரியம் செஞ்சான். பிட்டர், ஒரு கசப்பான தப்பு செஞ்சான். என்ன தப்பு பண்ணுறான்னா, இந்த மாட்கானை மேரேஜ் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டான். பரவாயில்ல, அப்படி இருக்கல. என்னுடைய காதலி, நான் எவ்வளோ அதான் நினச்சேன், அந்த பையன் கல்யாணம் பண்ணால் சரி, கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுருக்க வேண்டியதானே, அவளை டைவர்ஸ் பண்ணோம். அதான் ஒரு பிட்டர் திங் செஞ்சுட்டான்டா இவன். ஹி ஹட் டன் மோஸ்ட் பிட்டர் ராங் டு சம் who are near my heart. bitter wrong to some who are near my heart. என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமானவங்களுக்கு he has done some bitter wrong. ஒரு மோசமான கசப்பான விஷயத்தை என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான ஒருத்தருக்கு இவன் செஞ்சிருக்கான் அப்படின்றான். யார் அந்த ஒருத்தர்? அதான் மாட்கான். இது இன்டைரக்டாக சொல்கிறான். டு சம் who are near my heart. yet இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனும் பேட்ரியட் வந்துட்டான், மேக்பிரைட். அவன் எட் ஐ நம்பர் ஹிம் இன் த சாங். இருந்தாலும் இந்த பாட்டில் நான் அவனையும் சேர்த்துக்கிட்டேன். இவர் அவனை சேர்க்காம கூட பாட்டு எழுதினா யார் கேட்டான்? அவன் ஒரு பேட்ரியட் தான். என் காதலியே கல்யாணம் பண்ணிட்டான், அப்போ எனக்கு அவன் மேலே வருத்தம். அப்புறம் சரி பரவாயில்லடான்னாக்கா திடீர்னு அவளுக்கு வந்து தப்பு பண்ணிவிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டான். அதனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப யூஸில் இப்போ ட்ரங்கன் குடிகாரன். ஆனாலும் அவனும் இந்த பேட்ரியட்டில் இருக்கான். அதனால நான் அவனை இந்த பாட்டில் ஐ இன்க்ளூட் ஹிம் இன் திஸ் சாங். எட் ஐ நம்பர் ஹிம், ஐ இன்க்ளூட் ஹிம் இன் திஸ் சாங், இந்த சாங் ஆஃப் ஈஸ்டர் 1916ங்கிற இந்த பாட்டில் அவனையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அவனை இதில் சேர்த்ததுனால தான் நம்ம இந்த மேக்பிரைடை பற்றி பேசுகிறோம். இல்லாட்டி இந்த மேக்பிரைடுங்கிறவன் எவனுக்கு தெரிய போகுது இல்லையா? என் சாங்கில் நான் அவனை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பாடல் உயிரோடு இருக்க வரையும் அவனும் இருப்பான். எனக்கு வேண்டாதவன் தான், பிடிக்காதவன் தான், இருந்தாலும் நான் அவனை சேர்க்குறேன். ஏன்னா அவன் பேட்ரியட். yet I number him in the song. He too has resigned his part in the casual comedy. அந்த கேஷுவல் காமெடி, அதாவது the comedy of life. Life is a comedy. அந்த கேஷுவல் காமெடியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அவன் சீரியஸாக அவனும் அவன் வாழ்க்கை நடத்தின விதம் அப்படி தானே இருக்குது. இன்னொருத்தன் காதலிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டான், அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டான், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவன் லைஃபே ஒரு காமெடி லைஃபு. அந்த காமெடி லைஃப்பில் இருக்கிறவன் அந்த காமெடி லைஃப்பை ரிசைன் பண்ணிட்டான், அப்படி விட்டுட்டு he leads a serious life as a patriot. இந்த நாடு என்று அவன் சீரியஸாக வந்துட்டான். so that I include him in this song. எனவே அவனை நான் இந்த பாடலில் சேர்த்து கொண்டேன். yet I remember him in the song. He too has resigned his part in the casual comedy. He too has been changed in his turn. அவன் ரொம்ப மாறிட்டான் in this turn. இந்த நாடு, இந்த புரட்சி என்று வரும்போது அவனும் நிறைய மாறிட்டான். டிரான்ஸ்ஃபார்ம்ட், அப்படியே மாறிட்டான். அட்டர்லி கம்ப்ளீட்டாக மாறிட்டான். அட்டராக அவன் மாறிட்டான். அட்டர்னால் கம்ப்ளீட், அன்டர்லி கம்ப்ளீட்லி அவன் சேஞ்ச்டு. எ டெரிபிள் பியூட்டி இஸ் பார்ன். எல்லாம் மாறிட்டாங்க. ஆனால் எல்லாருமே எ ட்ராஜிக் டெத்து. அதான் டெரிபிள். அந்த ட்ராஜிக் டெத்து தான் அழகு. செத்து போகிறோம் பாருங்க, அமரன். கடைசியில் அவன் சாகும்போது அப்படியே இருக்குது. அது சாகாமல் உயிரோடு இருந்து அப்படியே ஜாலியாக ஒய்ஃபோடு இருந்தான்னு வச்சுங்க, அந்த இது கிடைக்காது. அப்போ அந்த டெத்து தான் அந்த பேட்ரியாட்டிசத்தினுடைய ஹையே. அந்த டெத்து சாகணும். சத்துட்டான்னு வச்சுங்க, சே என்னமா செத்து அப்படி வாழ்ந்துட்டான்டா சி அப்படின்னு தோணுதா இல்லையா? அதான் சொல்லலாம். எ டெரிபிள் பியூட்டி இஸ் பார்ன். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. Now we move to the third stanza. Hearts with one purpose. எந்த இதயமானது ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும், ஒன் பர்பஸ் அலோன், இந்த இதயத்திற்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணும் போல, அது ஒன்று தான். என்னது? நாட்டிற்கு சுதந்திரம். ஒரே ஒரு குறிக்கோளோட வாழ்கிறான் பாருங்க. இவன் இதயம் பூர்வமே எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். இவன் நாடு இதான் என் குறிக்கோள், அல்லது பணம் சம்பாதிக்கிறது இதான் என் குறிக்கோள்னு வந்துட்டான்னு வச்சுங்க, சொந்த பிள்ளை நாளைக்கு ஃபீஸ் கட்டினா கூட நாளைக்கு எல்லாத்தையும் கட்டணுமா, கொஞ்சோண்டு கட்டிட்டு மீதியை நாளைக்கு கட்டினா அடுத்த நாள் கட்டினா என்னம்மா,
ஏன்னா இவனுடைய மோட்டிவ் பூரா ஹவு டு ப்ரொடெக்ட், ஏர்ன் மணி, ப்ரொடெக்ட் மணி, இதுதான் மணி மணி மணின்னு இருக்கும். அப்போது ஒரே ஒரு குறிக்கோளில் இருக்கிற மனசு பூரா பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு பரீட்சை இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவனுடைய மோட்டிவ் பூரா மணி. அதே மாதிரி நாட்டுப்பற்று அப்படின்னாக்க, நாட்டுக்கு ஒன்று அப்படிங்கும்போது தான் வீட்டில் இருக்கிறவனுங்க அடிபட்டு செத்து போனால் கூட நாட்டிற்காக வீர மரணம் அடைந்தான்னு சொல்லிட்டு அழாமல் இருப்பான். அவன் தான் ஸ்டோன் ஹார்ட் ஆகிடுவானுங்க இந்த பயலுகம் பூரா. அதுதான் சொல்கிறார். ஹார்ட்ஸ் வித் ஒன் பர்பஸ் அலோன், ஒரே ஒரு குறிக்கோளோட ஒருத்தன் இருந்துட்டான்னா, த்ரூ சம்மர் அண்ட் வின்டர், அவனுக்கு சம்மரும் அப்படி தான் இருக்கும், அவனுக்கு கோடை காலமா அல்லது ஆட்டம் சீசனா, இலையுதிர் காலமா, குளிர்காலமானு தெரியாது. சீம் என்சாண்டட் டு எ ஸ்டோன், அவன் கல்லாக மாறிடுவான். அவன் இந்த ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கிறவன் பூரா கல்லாக மாறிடுவான். இப்போ நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிற ரொம்ப சீரியஸாக, உண்மையிலேயே சீரியஸாக படிக்கிறவங்க எடுத்துங்க. ஐயோ வேணாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பாடு சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், குளிக்க மாட்டான், ஷேவ் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு பர்பஸ், இந்த தண்ணிக்குள்ளே முடிக்கணும், நாளைக்கு காலையில் அதை தான் முடியும். இதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கும். சாப்பாடு அம்மா கொஞ்சம் தட்டில் போட்டு இங்கே கொண்டு வந்து வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதான் இவன் படிச்சுக்கிட்டே உட்காந்து எதையோ தின்னுட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பசங்க பூரா என்ன ஆகிடுவான்னா, அந்த ஒன்லி ஒன் பர்பஸ் இருந்தால் அவன் மைண்டு மனசு பூரா கல் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி பண்ணுவான். அம்மா வந்து டே தம்பி கொஞ்சம் அந்த வேலை செய்யலாம், போ எனக்கு வேலை இருக்குது, ஆனால் நீயா பார்த்துக்க, அல்லது இல்லாமல் இருக்கு போ சொல்லுவான். அம்மாவுக்கு உதவி செய்யணுங்கிறது, அம்மாவுக்கு உதவி செய்யலாம்ல, இல்லை எனக்கு ஒன்லி ஒன் பர்பஸ், ஐ டோன்ட் லைக், அப்படி போயிடுவாங்க. இதைத்தான் சொல்லலாம். Hearts with one purpose alone, through summer and winter seem enchanted to a stone. கல்லா மாறி போயிடும் அது. To trouble அப்படின்னா டிஸ்டர்ப்னு அர்த்தம். To disturb the living stream. The living stream, நீரோடை, ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரோடைய நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. To trouble the living stream. The hearts that comes from the road. ஒரு சாலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை, த ரைடர், அது மேலே இருக்க ஒரு ரைடர், அந்த குதிரை ஓட்டுறவன். த பேர்ட்ஸ் தட் ரேஞ்ச் ஃப்ரம் கிளவுட் டு டம்பிளிங் கிளவுட், ஆகாயத்திலிருந்து பறந்து டம்பிளிங் கிளவுட் என்றால் தடுமாறுகின்ற, இடம் மாறுகின்ற ஆகாயம். இடம் மாறுகின்ற ஆகாயத்திலே, ஆகாயமே இடம் மாறிக்கிட்டு இருக்கு, இதில் இது வேற இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இடம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பறவைகள், மினிட் பை மினிட் சேஞ்ச். இந்த உலகத்தில் எல்லாருமே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். ஆகாயம் மாறுது, பறக்கின்ற பறவை இப்போ இங்கே பார்த்தோம், இப்படி திரும்பி இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி திரும்பிங்கன்னா இங்கே இருக்கிற இங்கே வந்துடுது. பறவை மாறுது, க்ளவுடு மாறுது, நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது, தண்ணீர் இங்கே பார்க்குறோம், கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அங்கே போயிடுது. இந்த தண்ணியில் ஒரு பேப்பரை போட்டுட்டு எப்படி கண்ணை மூடி பாருங்க, அந்த பேப்பர் அங்கே போயிடுது. அப்போ எவ்ரிதிங், இந்த உலகத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த பசங்க இருக்கான் பாருங்கள், இந்த ஒன்லி ஒன் பர்பஸ்னு வாழ்கிறான் பாருங்கள், ஒரே ஒரு குறிக்கோள், அவன் மட்டும் மாறவே மாட்டான், அப்படியே இருப்பான், ஸ்டோன் மாதிரி இருப்பான். இதான் சொல்கிறார், த ஹார்ட்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த ரோட். குதிரை அங்கே இருந்து ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிற குதிரை இப்போ வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. நேற்று பார்த்தா அந்த குதிரை அங்கே இருந்துச்சு, இன்றைக்கி இங்கே வந்துருச்சு. கார் அங்கே இருந்துச்சு, இன்றைக்கி அவ்வளோதான் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு ஒன்று கிடையாது. த ரைடர், த பேர்ட்ஸ் தட் ரேஞ்ச், பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள், ஃப்ரம் கிளவுட் டு டம்பிளிங் கிளவுட், மினிட் பை மினிட் சேஞ்ச், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது. எ ஷேடோ ஆஃப் கிளவுட் ஆன் த ஸ்ட்ரீம், இந்த நீரோடையில் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிழல் உழுது. இப்போ அதுவும் மாறுது, நீரோடையும் ஓடுது. அப்போ அதுவும் இடம் மாறுது, இதுவும் இடம் மாறுது. இப்போ ஸ்டில் வாட்டராக இருந்தால் அது மாத்திரம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது வாட்டர் அப்படியே தான் இருக்கு, மேகம் மாத்திரம் நவரும். இப்போ அதுவும் மாறுது, இதுவும் மாறுது. அப்போ எவ்வளோ சேஞ்சஸாக மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் மாறும். எ ஷேடோ ஆஃப் கிளவுட் ஆன் ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் மினிட் பை மினிட். ஓடுகின்ற மேகங்கள் ஓடுகின்ற நீரோடையில் பிரதிபலிக்கப்படும் பொழுது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. எ ஹார்ட்ஸ் ஹூஃப்னா அந்த குதிரையினுடைய கால் குழம்பு, குழம்பு ஊற்றிக்கிற குழம்புல அந்த காலின் கீழ் பகுதி. ஹார்ட்ஸ் ஹூஃப்
A horse hoof slides on the brim. Brim அப்படின்னா எட்ஜின்னு அர்த்தம். இந்த குதிரையினுடைய கால் அடியானது அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படி எட்ஜு வரைக்கும் போகுது. பிரிம் எட்ஜு வரைக்கும் போகுது. அண்ட் your heart splashes within it. ஃப்ளாஷ் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷிங் சவுண்டு. அதாவது ஒரு குதிரை வேகமாக போகும்போது காற்றை கிழித்து கொண்டு போகுதுன்றாங்களே, அப்போது ஒரு ஃப்ளாஷிங் சவுண்டு கேட்குங்களே, அந்த மாதிரி. அண்ட் ஹார்ட், அதாவது ஒரு குதிரை அப்படியே மெதுவாக ஸ்லைட் பண்ணி எட்ஜு வரைக்கும் போகுது, அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு குதிரை வேகமாக ஓடுது, அதுவும் இடம் மாறிக்கிட்டே இருக்குது. A horse who slides on the brim and a horse splashes within it, where long-legged moor hens dive. நீண்ட கால்களை உடைய ஒரு பறவை. நீண்ட கால்களை உடைய ஒரு பறவை மூர், அந்த பறவை, அதில் ஹென் பெண் பறவை, அது தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்குது. நீங்கள் பார்த்து, அது ஒரு பேர்ட், அது தண்ணீரில் இருக்கும், தண்ணீரில் அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ளே டைவ் ஆகிடும், டவ் ஆகி தண்ணிக்குள்ளேயே போகும், அப்புறம் இன்னொரு இடத்துல எழுந்திரிக்கும். அது அப்போ அதுவும் இடம் மாறிக்கிட்டே இருக்குது. where long-legged moor hens dive and hens to moor cocks call. அந்த மூருங்கிற அந்த பறவையினுடைய காக்குங்கிறது பெண் பறவை. அந்த பெண் பறவை, இது பெண் பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே அப்படி வேகமாக தண்ணிக்குள்ளே போயிட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ளே பூந்து அப்படி உள்ளே போய் அங்கே எழுந்திரியும். இந்த ஆண் பறவை என்ன பண்ணுன்னா, பெண் பறவையை கூப்பிடுது, இதுவும் கூப்பிடுது. அப்போ இது மெதுவாக போய் இது கூப்பிடுது, அப்போ இதுவும் இடமா ஒன்றும் இல்லை. எவ்ரி திங் சேஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்ட். அவ்வளோதான், உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பசங்க மாத்திரம் மாறவே மாட்டான், ஸ்டோன் மாதிரி இருக்கான். இதுதான் இந்த ஸ்டான்ஸா பூரா சொல்கிறார். where long-legged moor hens dive and hens to more cocks call. minute by minute they live. அதாவது ஒவ்வொரு நிமிஷம் அவங்க வாழ்கிறாங்க. நீங்கள் அப்படியே இருக்கணும், அப்படியே பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். அதான் பேசுகிறான். மினிட் பை மினிட் தே லிவ். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவைகளெல்லாம் வாழ்கின்றன, ரசித்து வாழ்கின்றன. த ஸ்டோன் இருக்கு பாருங்க, த ஸ்டோன்ஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் ஆல். இவ்வளவு மாற்றங்களுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த கல் மட்டும் மாறவே மாறாது, அங்கே இருக்கும். நீரோடை போகுதா, நீரோடை ஓடிக்கிட்ட நீரோடைக்கு தடையாக நின்றுட்டு இருக்குமே ஒழிய, ஒரு கள்ளத்துக்கு ஒரு நீரோடையில் நடுவில் போட்டுறீங்க, அங்கே நீரோடையில் தண்ணி வர்றது என்ன பண்ணோம், இந்த பாறையில் அந்த கல்லில் மோதி இப்படி போகும். அப்போ அதுக்கு தடையாக இருக்குமே ஒழிய அது மாறவே மாறாது. நான் சொல்கிறோம், the stones in the midst of all these changes, the stone is there still. அது அங்கேயே தான் இருக்கும். What is that stone? The man who lives with only one aim in his life. வாழ்க்கையின் ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு குறிக்கோளோடு வாழுகின்ற ஒருத்தன் அப்படி தான் இருப்பான். இவங்க பூரா அப்படி தான் இருக்கான். Then the last stanza, that is the fourth stanza. Too long a sacrifice. ஒரு சாக்ரிஃபைஸுங்கிறது, அதாவது விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்குறதே பொழப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜெயகாந்தன் அவருடைய ஒரு நாவலில் முன்னுரையில் சொல்லுவார், நீ விட்டு கொடுக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். விட்டு கொடுக்குறதே நீங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என் தம்பிக்கு விட்டு கொடுத்தேன், ஓகே ஹாப்பி. தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தேன், ஓகே. ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்தேன், ஓகே. என்னடா இதான் உனக்கு வேலையா? யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப், இல்லையா? அப்போ விட்டு கொடுக்குறதுங்கிறது எ பார்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது ஒரு மாதிரியான சந்தோஷம். ஆனால் விட்டு கொடுத்துட்டே இருந்தால் லூஸுன்னு சொல்லுவாங்க, இழிச்சவாயன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் டூ லாங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே ஒருத்தன் இருக்கான், ரொம்ப நாளாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். கேன் மேக் எ ஸ்டோன் ஆஃப் த ஹார்ட். அந்த மாதிரி விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மனிதனுடைய இதயம் இருக்குது பாருங்கள், அது ஸ்டோன் ஆகிடும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும்.
இவன் விட்டு கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் ஜாலியாக இருக்கான். விட்டு கொடுக்குறவன் ஒரு தடவை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோன் மாதிரி ஆகிடுவீங்க. கேன் மேக் எ ஸ்டோன் ஆஃப் த ஹார்ட். ஓ வென் இட் மே சஃபீஸ்னா சஃபிஷியன்ட். இட்டுங்கிறது இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் என்பது, தியாகம் என்பது எப்போ திருப்தி அடையும்? ஒரு சாக்ரிஃபைஸோட திருப்தி அடையணும். நான் விட்டு கொடுத்தேன், இந்த விட்டு கொடுத்ததுனால அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் அடைந்துருச்சு, அவங்க திருப்தியாக இருக்காங்க. என்றைக்கும் நான் விட்டு கொடுத்ததை அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பி. இதான் இப்போ விட்டு கொடுத்துட்டேன், திரும்பி வந்து அண்ணா எனக்கு இது நீ விட்டு கொடுனா, ஓகே. இப்படி வாழ்க்கை பூரா நீ விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது. Too long a sacrifice can make a stone of the heart. Oh, when the sacrifice may sufficient. எப்போ இது எப்போதான் சஃபிஷியன்ட் ஆகும், அதுக்கு திருப்தி கிடைக்கும்? தட் இஸ் ஹெவன்ஸ் பார்ட். அது ஹெவனுடைய பகுதி. இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வாழ்கிறான் பாருங்கள், அவனுக்கு இங்கே எதுவுமே கிடைக்காது. ஆனால் கடவுள் இவனை பார்த்துக்கிட்டே இருப்பார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறான்டா, அவனுக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறான். ஸோ இவன் ஹெவனுடைய பார்ட்டு, ஹெவன்ஸ் பார்ட். அவர் பார்ட் டு மர்மர் நேம் அப்பான் நேம், அவர் பார்ட். ஆனால் நம்முடைய பகுதி டு மர்மர் நேம் அப்பான் நேம் ஆஸ் அ மதர் நேம்ஸ் ஹர் சைல்டு. ஆனால் நம்முடைய பகுதி என்ன? அதாவது இவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். செத்து போயிட்டான். செத்து போய் இவன் நாட்டிற்காக உயிர் தியாகம் பண்ணி அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். கடைசியில் ஹெவன்ஸ் பார்ட்டு. அவனை இந்த ஊரில் இருக்கவன் என்ன சொல்லுவான்? அவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, வ.உ. சிதம்பரனார். அதை பற்றி எவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, தமிழகத்தில் தேசிய தலைவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுது அப்படின்னா டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் வ.உ.சி. எழுதுவான். அல்லது மகாகவி பாரதியாருமா, சுப்பிரமணிய சிவாவை பற்றி எவனுக்காவது கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கலாம். வவேசு ஐயர்னு ஒருத்தர் இருந்தால், அவரை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5-6 பேரை தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன்மா ரொம்ப தெரியாது. அதே மாதிரி மருது சகோதரர்கள்மா எந்த ஊரில் இருந்தாங்கிறதே நமக்கு ஒரு சின்ன டவுட்லேயே இருக்கும். தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாது. இப்படி நிறைய கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுருப்போம், அவ்வளோதான். ஆனால் பேர் தெரிஞ்சு வச்சுருக்கல. அப்போ யாரோ இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு, 500 வருஷம் கழிச்சு எவனோ இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதான் சொன்னான். அவன் செத்து போயினா அவன் ஹெவன்ஸ் பார்ட்டு. ஆனால் அவன் பேரை இவன் சொல்லுவான். டு மர்மர் நேம் அப்பான் நேம். ஒரு பேர் இன்னொரு பேர், எவெல்லாம் இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணானோ அவன் பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆஸ் அ மதர் நேம்ஸ் ஹர் சைல்டு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே அழைப்பாளோ அதை போல் இந்த நாட்டு மக்கள் இறந்து போன அவனுடைய பெயரை சொல்லுவார்கள். when sleep at last has come. when sleep, இந்த இடத்துல ஸ்லீப் என்பது டெத்து. கடைசியில் சாவு வரும் பொழுது, இறந்து போகும் பொழுது அந்த இறந்தவனுடைய பெயரை எல்லோரும் சொல்லுவார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் பெயரை சொல்லுவதைப் போல. as a mother names her child when sleep at last has come on limbs that had run wild. அதாவது எப்போ when the limbs, அந்த அவயங்களெல்லாம் செயலிழந்து போகும் பொழுது, அவயங்கள் செயலிழந்து இறந்து போகும் பொழுது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளின் பெயரை எப்படி அன்பாக உச்சரிப்பாங்களோ அது மாதிரி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த நாட்டிற்காக உயிர் துறந்தவர்களுடைய பெயர்களை அப்படி அன்பாக உச்சரிப்பார்கள். சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்கு இல்லையா? வ.உ. சிதம்பரம், என்னடா சிதம்பரம் மதுரைன்னு என்னடா பேர் வச்சுருக்கீங்க, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழையா சொல்லுவாங்கள்ல. அந்த பேர் பிடிக்கலையாங்கிறது, அந்த பேர் நமக்கு ஒஸ்தியான பேர். அந்த பேரை நம்ம சொல்லுவோம், சந்தோஷமாக சொல்லுவோம். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பேர் சொல்லி ஒரு அழகாக அன்போடு அழைக்கிறாங்களோ அது மாதிரி இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் காந்தி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் காந்தியே ஒருத்த கண்ணாமண்ணு பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன், காந்தி பொம்பளையோட இருந்தாருன்றான். அப்படியே ஆத்திரமாக வருது. என்ன பண்ணது எனக்கு அவனுக்கு புரியல. இவனுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோவை நான் போடணும்னு தோணுது. அப்போ அவனுக்கு காந்தியும் தெரியல, எதுவுமே தெரியல, காந்தியுடைய வாழ்க்கையே தெரியல, காந்தியோட லைஃப் அவனுக்கு எதையுமே படிக்கலை. காந்தி பொம்பளை மேலே கை போட்டுக்கிட்டு தான் இவர் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், அங்கே இப்படி தான் போகிறாரு பொம்பளை பொறுக்கின்றான். அப்படி தான் சொல்கிறான் ஒருத்தன் யூடியூப்பில். ஆத்திரமாக வருது.
அது மாதிரி. ஆன் லிம்ஸ் தட் had ரன் வைல்டு, அப்படியே செயலிழந்து போகும்போது, அப்படி சாகும்போது எல்லாம் சொல்லுவாங்க, வாட் இஸ் இட் பட் நைட் ஃபால். என்னது இது? இரவு வந்து விட்டது, அதாவது இருண்டு போய்விட்டது. நைட் ஃபால். நோ நோ, நாட் நைட் பட் டெத். ஏன்னு சுற்றி வளைச்சி இரவு என்று சொல்லுவோம், இறப்பு என்று சொல்லுவோம். இறந்து போகும் பொழுது, இருண்டு போகும் பொழுது, இறந்து போகும் பொழுது என்று சொல்லுவோம். நோ 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 நோ, நாட் நாட் நைட் பட் டெத். வாஸ் இட் நீட்லெஸ் டெத் ஆஃப்டர் ஆல்? இப்போ அவர் சொல்றார், இந்த சாவு தேவையா? ஏன்னா இவன் கவிஞன், நான் முதலே சொன்ன மாதிரி, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ரிபல்லியஸாக இருந்து இவன் ஏன் செத்து போனான்? அதுவும் அவன் இவனை கொன்னாங்க. இந்த இங்கிலீஷ்காரன் இந்த ஐரிஷனுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்கள் கொன்னார்கள். ஏன் இவன் இறந்து போனான்? அவன் தான் நான் இந்த முதல் உலகமாக யுத்தம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சுதந்திரம் தர்றேன்னு சொல்லிட்டானே. அப்படி இருக்கும்போது அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஏன் இவன் இப்படி பண்ணி செத்து போயிட்டான்? ஐயோ, இவன் அதாவது செத்து போயிட்டாங்கிற வருத்தம் இருக்குது. ஆனாலும் இவன் சாகாமல் இருந்திருக்கலாம்ல அப்படி சொன்னான். நோ நோ, நாட் நைட் பட் டெத்து. வாஸ் இட் நீட்லெஸ் டெத் ஆஃப்டர் ஆல்? இந்த சாவு தேவையே இல்லை. அவங்க சாகாமல் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவங்க பொறுத்து இருந்திருக்கலாம். ஃபார் இங்கிலாந்து மே கீப் ஃபெய்த். இங்கிலாந்து மே ஃபெய்த்துங்கிறது இடத்துல ப்ராமிஸ். இங்கிலாந்து ஹஸ் கிவன் எ ப்ராமிஸ் ஃபார் ஆல் தட் இஸ் டன் அண்ட் செட். அது ப்ராமிஸ் பண்ணுச்சு. அப்படி ப்ராமிஸ் பண்ணாங்க. வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுத்து இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணினதுனால அவங்க கொண்டுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நல்லவங்க, நாட்டுக்காக உயிர் திறந்தாங்க, சாகாமல் இருந்துக்கலாம். வி நோ தேர் ட்ரீம். அவங்களுடைய கனவு எங்களுக்கு தெரியுது. வி நோ தேர் ட்ரீம் எனஃப் டு நோ தேர் ட்ரீம் அண்ட் ஆர் டெட். அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இறந்தும் போய்விட்டார்கள். ஒன்லி ஒன் பர்பஸ் மென், தேர் ஆல். ஒரே குறிக்கோள் உடைய மனிதர்கள். அந்த ஒன்று குறிக்கோள்னால அவங்க இரும்பு இதயமாகி அதையே நோக்கி போய் கடைசியில் செத்து போயிட்டாங்க. அண்ட் டு நோ தே ட்ரீம்ட் அண்ட் ஆர் டெட். அண்ட் வாட் இஃப் எக்ஸஸ் ஆஃப் லவ். இந்த அன்பு சில சமயங்கள் ரொம்ப அதிகமாக போனதுனால தான் இந்த பிரச்சனை. நாட்டின் மீது இவங்களுக்கு அளப்பரிய அன்பு, அதனால தான் அவங்க செத்து போயிட்டாங்க. தி எக்ஸஸ் ஆஃப் லவ் பிவாய்டட் தெம் டில் தே டைட். பிவாய்டட் அப்படின்னா தடுமாறுறதுன்னு அர்த்தம். ரொம்ப அன்பு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தடுமாறிடுவீங்க. நாம் மிகவும் அன்பு செலுத்துகிறவங்கள நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லும்போது எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. நம்ம தடுமாறி தான் போவோம். நோன்னு தான் சொல்லணும். ஆனால் கேட்குறவங்க என்னோட உயிருக்கு உயிரானவங்க இல்லையா, நான் எப்படி நோ சொல்ல முடியும்? நம்ம தடுமாறுவோம். நோன்னு தான் சொல்லணும். அவங்க உனக்கு பண்ணின துரோகத்திற்கு, அயோக்கியத்தனத்திற்கு, எல்லாத்துக்கும் நம்ம நோ தான் சொல்லணும். ஆனால் நாம் அவங்கள அவ்வளோ நேசிச்சிட்டோமே, எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அப்போ நம்ம தடுமாறத்தானே செய்வோம். இதே தான் அவங்க கதையிலே நடந்துருச்சு. அளவுக்கு அதிகமாக அந்த நாட்டை நேசிச்சிட்டான். அதனால் அவன் ப்ராமிஸ் பண்ணினாலும் இங்கிலீஷ்காரன் ப்ராமிஸ்லாம் கீப்பப் பண்ண மாட்டான்டான்னு நினச்சிக்கிட்டு இவன் சண்டை போட்டான். உடனே அவன் கொண்டுட்டான். இது பண்ணாமல் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இருந்தால் அவங்க பிழைச்சிருப்பாங்க. பாவம் செத்து போயிட்டாங்க. வருத்தப்படுறான், வருத்தத்தோடு சொல்கிறார். Bewildered them till they died. I write it out in a words. அதனால் அவங்கள நான் இந்த பாடலிலே நான் எழுதுகிறேன். மேக்டொனால்ட் அண்ட் மேக்பிரைட் அண்ட் கனோலி அண்ட் பியர்ஸ். பியர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி பியர்ஸ். நவ் அண்ட் இன் டைம் டு பி வேரெவர் green is word. இப்போ இந்த காலத்தில் பச்சை, எப்பொழுதெல்லாம் பச்சையான ஆடைகளை யாராவது அணிந்திருந்தால் இவர்களுடைய ஞாபகம் வரும். ஏன்னா க்ரீனுங்கிறது அயர்லாண்டினுடைய கலர். ஆனால் க்ரீனை பார்க்கும்போதெல்லாம் அயர்லாண்ட் இந்த நாட்டுக்காகவே செத்து போனாங்க, அவங்க ஞாபகம் நமக்கு வரும். வேரெவர் green is word ஆர் சேஞ்ச்டு அட்டர்லி. அப்போ அந்த கலரை பார்க்கும்போது அயர்லாண்டுங்கிற ஞாபகம் வரும், எல்லாமே மாறி போயிடும். எ டெரிபிள் பியூட்டி இஸ் born. எ டெரிபிள் பியூட்டி. பேட்ரியாட்டிக் டெத். நாட்டுப்பற்றுக்காக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று இந்த ஈஸ்டர் 1916 என்ற பாடலை W.B. Yeats முடிக்கிறார். தேங்க்யூ.